ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் உருளைக்கிழங்கு ஃப்ரையு. நல்லா மொறு மொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடயும் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 செகண்ட் வெந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை வந்து தோலோடையே தட்டி சேர்த்துக்கோங்க. அது நல்ல வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகணும். நான்ஸ்டிக்கில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதில் பண்ணுறதை விட இரும்பு கடாயில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு வரும். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் வந்து 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட வேணாம். அந்த கடாயை வந்து நல்லா சுற்றி சுற்றி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிரும். வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க வேணாம். லைட்டாக மசாலா சேர்த்து பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆக போகுது. குட்டீஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து எல்லா ரைஸ் கூடயும் வந்து செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.